எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கிப்லி கார்ட்டூன்ஸ் ஆரிஜினேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரீசன்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ChatGPT 4.0 அண்ட் தென் அதர் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம போட்டோம்னா கிப்லி கார்ட்டூன்ஸை அவங்க ரெஸ்பான்சஸாக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கிப்லி கார்ட்டூன்ஸை ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் தான். ஓகேங்களா? ஸோ ஜப்பான்ல பார்த்தோம்னா 1985ல கிப்லி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிப்லி கார்ட்டூன்ஸை வந்து இனிஷியலாக இப்போ வரைக்குமே அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா மூவிஸில் இந்த கிப்லி கார்ட்டூன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ChatGPT நமக்கு இந்த கிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? ஸோ கிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, which international agreement does the protection of interest in aircraft objects bill 2025 aim to implement அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த பில் வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா கேப் டவுன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கேப்டவுன் கன்வென்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. கேப்டவுன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது 2001ல நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? 2001ல வந்தது. இந்தியா எப்போ இதுக்கு சிக்னேட்டரியா ஆயிருப்பாங்க அப்படின்னா 2008ல இந்தியா கேப்டன் கன்வென்ஷன் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு கன்வென்ஷன் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே? ஸோ கேப்டன் கன்வென்ஷன் 2001. கேப்டவுன் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சிட்டி. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த தீம் ஃபார் 2025 இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா நமக்கு ஜூன் 21 தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. ஆனால் இப்பவே தீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன தீம் அப்படின்னு பார்த்தோம்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, which country recently formalized its membership in Minerals Security Finance Network to strengthen international cooperation on critical minerals அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மினரல் செக்யூரிட்டி ஃபினான்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்புல யார் இப்ப அவங்களோட மெம்பர்ஷிப்பை ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லாஸ்டா, who among the following has been appointed as the RBI deputy governor அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பூனம் குப்தா அவங்கள தான் வந்து நம்ம RBI டெப்யூட்டி கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டேர்ம் பார்த்தோம்னா 3 years இருப்பாங்க. சரியா? 3 years வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ RBIயோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.